அம்பேத்கருக்கு சிறப்பு பண்ண கலைஞர் உனக்கு எதிரானவர், அவர் பேரை தூக்கிடுவேன். அம்பேத்கர் பேரையே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்ன புரட்சி எம்ஜிஆர், ஜெயலலிதா உனக்கு புரட்சி தலைவி. இவங்களுக்கு தாவேக்காரங்களுக்கு என்ன நியாயம் இது? எப்படி ஃபைட் பண்ணி வச்சாரு கலைஞர்? அவர் பிறந்த மகாராஷ்டிரத்துல பிறந்த அம்பேத்கர் பிறந்த ஊர்ல அவர் பல்கலைக்கழகத்து பேர் வைக்க கூட ஊரே கொளுத்திட்டான் பால் தாக்கரை. எப்படி வைக்கலாம் அம்பேத்கர் பேரை நீங்க பல்கலைக்கழகத்து மராத்வாடா பல்கலை வைக்கக்கூடாது எங்க பல்கலைக்கழகம்னு? அன்னைக்கு என்னடான்னு பார்த்தா யாரும் கோரிக்கை கூட வைக்கல தலைவர் கலைஞர்கிட்ட. என்னடா அநியாயமா இருக்குன்னு சொல்லிட்டு அவரு பொங்கி எழுந்து என்னடா இது இந்த ஊர்ல சொல்லிட்டு கவுண்டர் நீங்க வந்து வச்சாரு, வைக்கிறடா இங்க பேருன்னு வச்சு ஒரு புதிய பல்கலைக்கழகத்தை உருவாக்குனாருங்க. சட்ட பல்கலைக்கழகம் அதுக்கு முன்னால கிடையாது. அதுக்கு முன்னால சட்டம் படிக்கணும்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான் பல்கலைக்கழகத்தில் தான் படிக்கணும். தனி பல்கலைக்கழகத்தை உருவாக்குனாருங்க. அவர் நினைச்சிருந்தா தன் தலைவர் அண்ணா பேரை வச்சிருக்கலாம், அண்ணா பல்கலைக்கழகம்னு சட்ட பல்கலைக்கழகத்தை பேர் வச்சிருக்கலாம், பெரியார் பேர் வச்சிருக்கலாம். ஏன் அவர் அம்பேத்கர் பேர் வைக்கிறாரு? வச்சார்ல, சட்ட பல்கலைக்கழகத்துக்கு டாக்டர் அம்பேத்கர் பேரை வச்சாரு. இன்னைக்கு வச்சதுக்கு பிற்பாடு அதான் முதல்ல வச்சார். மணிமண்டபம் அவர் தான் கட்டினாரு, கவுண்டர் பண்ணி வச்சாரு. இன்னைக்கு எவ்வளவு பெரிய சாதி வரிகளாக இருந்தாலும் அவர் என்னதான் வந்து அம்பேத்கருக்கு சிலை இருக்கக்கூடாது, அம்பேத்கர்லாம் என் தலைவர் இல்லைன்னு சொன்னாலும் அவர் வக்கீல் படிக்கணும்னா டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் படிக்கணும். அவர் பேர் போட்ட இடத்துல தான் வரும். அந்த பல்கலைக்கழகத்தில் சட்ட பல்கலைக்கழகத்தில் இப்போ ஒரு முறை நடந்ததில்ல, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால ஒரு சம்பவம் நடந்ததுல உள்ள சட்டக்கல்லூரி உள்ள அம்பேத்கர் சிலை அம்பேத்கர் பிரச்சனை சார்ந்து வந்தது. அது அவ்வளவு போர்க்குணத்தோட. அதனால என்ன கலைஞருக்கு என்ன சிறப்புகள் கிடைச்சிருச்சு? அவரோட அரசியல் அது. எவ்வளவு வடார்காடு அம்பேத்கர் மாவட்டம் பேர் வச்சாரு, யாருமே கேட்கல அவர்கிட்ட. எல்லாம் தமிழ்நாட்டு தலைவரா பேர் வச்சாரு. ஒரு தலைவர் தேசிய தலைவர் பேருன்னா அவர் தேசிய தலைவர்னு அவருக்கு காந்தி இல்லை, அம்பேத்கர் தான் வச்சாரு. ஏதாவது வரலாறு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு அம்பேத்கர் பேர்லாம் பிரியம் கிடையாது. நீங்க அம்பேத்கரை பேசுவது திமுக எதிராக பேசுறது. நீங்க பெரிய பெரியார் நீங்க காமெடியா இருக்கு பேசுறது. இதை பொது சமூகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இது சட்டசபையில இந்த கோமாளித்தனங்கள்ல பேசுறதும் வந்து டேரிங்கா பேசுறது. நீ என்ன பண்ணிட்டேன்னா பாக்குறவனுக்கு ஆமா இல்ல இவங்க என்ன திடர்ல பெரியாருக்கே செலவைக்கல அம்பேத்கர் செலவைக்கல அதை எடுத்துட்டு வாதம் பண்றோம். எவ்வளவு அவதூறு பாருங்க. இப்ப இவ்வளவு சிறப்புகளை சொல்லாம கட்சி ஆபீஸ்ல வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. திடல்ல அம்பேத்கர் சில தேவை கிடையாது. திடல்ல வேற தலைவர் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க கட்சி அவங்க அதான் இருக்கும். சும்மா எல்லாருக்கும் இது என்னன்னா அடையாள அரசியலாக பயன்படுத்துறதுங்கிறதுக்கும் கொள்கை அரசியலாக பயன்படுத்துறதுக்கு வித்தியாசம் இருக்கு. தலைவர் அம்பேத்கரை கொள்கை அரசியலாக பயன்படுத்துவர்களுக்கும் அடையாள அரசியலாக பயன்படுத்துறது வித்தியாசம் இருக்குது. அடையாள அரசியலாக பயன்படுத்துறவங்க அம்பேத்கரை வைப்பதன் மூலமாக இங்க அவர் பின்புலத்தில் இருக்கிற மக்களின் கிட்ட செல்வாக்கு பெறுவதற்காக பயன்படுத்துறது. அது மாதிரி நிறைய இங்க இருக்குது. நூற்றுக்கணக்கான வண்டி அப்படிதான் ஓடுது. இங்க எவருமே அம்பேத்கர் படிக்கிறதே கிடையாது, அம்பேத்கர் ஃபாலோ பண்றதும் கிடையாது, அம்பேத்கர் பத்தி எதுவுமே தெரியாது. அம்பேத்கர் என்ன பண்ணாருன்னு கேட்டு பாருங்க யார்ட்டையாவது. அவர் சட்டம் எழுதினார், இதை தவிர எதுவுமே தெரியாது. அம்பேத்கர் எழுதின சட்டம் என்பது அவர் அறிவுக்கு முன்னால அது ஒரு தூசு, அது கிடையாது. அவருக்கு இந்த சட்டமே ஒரு கிடையாதுங்க. அது தொகுத்து எடுத்து கொடுத்து இவங்களால முடியாது தூசி எடுத்து தூக்கி போட்டது. அது அதையே பிரம்மா அதை விட பயங்கரமான வேலைகள் பார்த்திருக்காரு அம்பேத்கர். அவரோட ஆய்வு எடுத்து படிச்சு பாருங்க.